நான் கேட்டேன், காது கூட கேட்டேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என் ஒய்ஃபை வந்து இந்த லவ் பண்ணவே இல்லை, இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யும். பொதுவாக நான் கம்போஸ் பண்ணும்போது என்னோடய டாஸ்க்குனா 365 நாள் வீடியோ போட்ட மதன் கௌரி தான் இன்றைக்கி. அது அங்கே இந்தியாவில் வந்து ஒரு பெரிய க்ரௌடு, ஆமாம், பெரிய ஒரு 5000 பேர்கிட்ட. எனக்கு ஒரு 7 லட்சம் பேர் இந்த ஒரு 20-25 நாளில் கேட்டாங்க அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. தரை நீ உன் தடம் நான், இருளில்லாத இரவாவுமா, நான் கேட்கும் வரம் நீ. வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்பம் சாங் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெரி லோரஸ் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்குல்ல, ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு டாக்டராகவோ இல்லைன்னா ஒரு இன்ஜினியராக வரும். ஸோ இந்த மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்து எங்கே உங்களுக்கு எதில் இன்ஸ்பயர் ஆனீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் சர்ச்சு இதெல்லாம் நான் வாசிக்கிறதுக்காக நான் வந்து நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். முன்னாடி அப்போ இருந்தால் யூடியூப்லாம் கிடையாது, அந்த பட்டன் ஃபோன்லேயே உட்காந்து யூடியூப் கிளிக் பண்ணி பார்ப்போம்ல. அந்த மாதிரி டைம்லேருந்தே எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப க்ரேஸ். நான் என்னென்னா சும்மா பாடுற மாதிரியே பாடிட்டு கீபோர்டெலாம் வாசிக்கிற மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அப்போ என்கிட்ட கீபோர்டெல்லாம் வாங்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அப்போயே எனக்கு அந்த மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட். ஒரு 8-9 வயசு இருக்கும். ஸோ நீங்கள் தனியாகவே தான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டீங்க அந்த என்னென்ன மாதிரி? ஆமாம், எல்லாமே செல்ஃப் தாட் தான். நான் யாருக்கிட்டையும் இது பண்ணல. என் கசின் மட்டும் பேசிக் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே டெவலப் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த 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 ஜேர்னி, அதாவது நீங்கள் இந்த மியூசிக் டைரக்டராக இருக்க இந்த ஜேர்னி வந்து எத்தனை இயர்ஸாக நீங்கள் இதில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நான் வந்து ப்ராப்பராக மியூசிக் கம்போஸ் ஆரம்பித்தது அப்படின்னா 14 வயசில் ஆரம்பித்தேன். 14 வயசில் மியூசிக் ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் முன்னாடி வந்து இந்த சர்ச்சஸில் சாங்ஸ் பண்ணுறது, காஸ்பிள் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. உங்களோட அந்த முதல் பாடல் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஸோ கம்போஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல் பாட்டு பண்ணும்போது ஓப்பனாக சொன்னால் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன சாங்னா, ஒரு சாங் கேட்டேன், மேகம் கருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த தனுஷ் சார் நடித்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபீலில் ஒரு சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணதான் சில்லுன்னு காதலின்னு ஒரு சாங். ஆமாம், அதை வந்து என்னோட 2வது சாங்கில் அதை 3வது சாங்கில் லிரிக்ஸ் ரைட்டர் தான் வந்து அந்த பாட்டை வந்து எழுதினார், சில்லுன்னு காதல்ன்ற பாட்டு. 2வது பாட்டு நான் பண்ணது வந்து மலேசியாவில் நான் இருக்கும்போது பண்ணேன். அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா முதல் பார்வைன்ற சாங். முதல் பாட்டு கம்போஸ் பண்ணும்போது எனக்கு இருந்த ஃபீல்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லவ், ஒரு என்ன சொல்ல, காதல் தென்றல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து என்னோடய மைண்டில் வந்துச்சு. அப்போ தான் சில்லுன்னு காதலின் அப்படின்னு அந்த வார்த்தையை எழுதினது. ஏன்னா கம்போஸ் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் போட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் லிரிக்ஸ் ரைட்டர் வந்து கோர்வையாக மாற்றிடுவாங்க அது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் கேட்கும் வரம் நீ, அந்த பாட்டு வந்து ரொம்ப ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போ 700K கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சாங் ரீச் ஆகிறதுக்கு வந்து என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அது வந்து எமோஷ்னலி கனெக்ட் ஆகிருக்கு, ரிலிக்ஸா இல்லைனா கம்போசிஷன் வைஸில் அது ரொம்ப ரீச் ஆயிருக்கா, என்னவா இருக்குது உங்களோட பாட்டு? நான் வந்து எனக்கு லிரிக் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் லிரிக் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கேட்கும் வரம் ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுத்த லிரிக்கே வந்து என்னோட லிரிக்ஸிஸ்ட் கிட்ட கொடுத்த லிரிக் வந்து நான் கேட்டிடும் வரமே அப்படின்னு தான் கொடுத்தேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் கேட்கும் வரம் நீ நல்லாயிருக்கும், டியூனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது அப்படியே அது வச்சோம். அது கம்போஸ் பண்ணும்போதும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் அப்படியே கனெக்ட் ஆகிட்டே ஒரு ஃப்ளோலேயே போச்சு. லிரிக் எழுதும் போதும் எனக்கு 30 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துட்டாங்க, அதோட கம்போஸ் பண்ணி. ஸோ ரிலிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு, நல்லா இருக்குது? ஆமாம், நான் டியூன் கம்போஸ் பண்ணுவேன். பொதுவாக நான் ஃபஸ்ட்டு டியூன் தான் கம்போஸ் பண்ணுவேன், எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. டியூன் ஃபஸ்ட்டு நான் கம்போஸ் பண்ணுவேன். டியூன் கம்போஸ் பண்ணிவிட்டோன்னே லிரிக்ஸ் ரைட்டர் கிட்டே கொடுத்தேன். அதாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோடைய அக்கா, அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க லிரிக் எழுதி கொடுத்தாங்க, 30 மினிட்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. மொத்தமாக நான் ஒரு 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம் கம்போஸ் பண்ணி மொத்தமாக முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணும்போது பெரிய டாஸ்க்காக என்னவா இருந்தது? என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணுறப்போ? பொதுவாக நான் கம்போஸ் பண்ணும்போது என்னோடய டாஸ்க்குனா, ஐடியாஸ் இல்லாமல் நான் கம்போஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கும்.
ஐடியாஸோட நான் இப்போ ஒரு இதுதான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட மைண்டில் நான் மேப் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இதில் ஃபீல் பண்ணது வந்து எனக்கு கஷ்டமாக எதுவும் நான் ஃபீல் பண்ணல, ஏன்னா இந்த விருப்பப்பட்டு தான் நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியல. எனக்கு விருப்பப்பட்ட இடத்துங்களில் என்னென்ன வைக்கிறோமோ அதை தான் வச்சேன். ஏன்னா இதில் ஆர்டிஸ்ட்டோட மெயினாக சொல்ல போனால் கஷ்டம்னா அந்த ஆர்டிஸ்ட்டோட டைமிங்ஸ். ஏன்னா நான் இது வந்து நான் சென்னையில் மட்டுமே இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு வித்தின் ஒரு 2 வீக்ஸில் முடிச்சிருப்பேன். அங்கே இங்கேன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் வந்து முடிக்கிறதுக்கே எனக்கு ஜான் 20th தான் முடித்தேன். அப்படியே. ஆமாம். ஓகே. ஸோ வந்து இந்த நான் கேட்கும் வரம் நீ பாட்டு வந்து அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ வந்து லாஸ்ட் ஃப்ரேம் எல்லாம் நல்லாவா பக்காவாக பண்ணியிருந்தீங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இங்கே நடித்தவங்க யார், எங்கே ஷூட் பண்ணீங்க? ஆக்சுவலி லீட் லோட் பண்ணவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு. இஸ் மை ஃப்ரெண்ட், லைக் ஒரு 18 வருஷமாக என்னோட நண்பன். ஸோ அவர் தான் வந்து இந்த பாட்டோடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அண்ட் வந்து அவர் தான் வந்து நடிச்சிருக்கார், லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் பேர் த்ரிஷன் வேலாயுதம். ஃபீமேல் ரோல் பண்ணவங்க வந்து ராகவின்னு சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவங்க தான் வந்து ஃபீமேல் ரோல் பண்ணாங்க. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி அண்ட் அதெல்லாம் பண்ணவங்க சஞ்சய் மீனன் ஒருத்தர். டைரக்ட் பண்ணது ரிச்சர்ட்சன், ரிச்சி சார்லின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ண நிக்கோலியன். அப்புறம் அதான் ஒரு சின்ன ரொம்ப டீம் தான். அண்ட் நான் வந்து ஷூட்டில் இல்லவே இல்லை. அது நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டேன் அன்னைக்கு. ஸோ அவைலபிளாக இல்லை. அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் ஷூட் பண்ணேன். ஆனால் 2 days ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். 2 days, வெறும் 2 days முடிச்சிட்டோம். 2 daysனால் ஃபுல் த்ரூ அவுட் 2 daysன்னு சொல்ல மாட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் இருந்தோம், இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாகவே வந்து இண்டோரில் மாதிரி முடிச்சிட்டோம். ஆமாம், நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இண்டோரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஸோ இந்த நான் கேட்கும் வரம்னே இந்த சாங் இருக்குல்ல, இந்த சாங்கில் ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன ஃபீல், என்ன மெசேஜ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க? இது போய் சேரணும் அப்படின்னு, இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது. எனக்கு வந்து என்னென்னா இதில் வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் மணி வந்துச்சு. அதாவது ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தது டெஸ்ட் மணி. நான் கேட்டேன், காது பட கேட்டேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என் ஒய்ஃபை வந்து இந்த லவ் பண்ணவே இல்லை, ரொம்ப அன்பாக இல்லவே இல்லை உங்ககிட்ட, ஆனால் இந்த பாட்டு கேட்டுட்டு அப்புறம் அன்பாக மாறிட்டேன். அந்த மாதிரி எனக்கு என்னென்னா அந்த பாட்டில் ஒரு ஜீவன் இருக்கணும், ஒரு சோல் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பாட்டு வந்து ஒருத்தருடைய மனசை கவர்ந்துடும். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு இந்த பாட்டு வந்து என்னன்னு தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு லவ் ஃபீலிங்கு அண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு இமோஷ்னலாக கனெக்ட் ஆன, ஆக்சுவலி எனக்கு இமோஷ்னலாக கனெக்ட் ஆன சாங். ரீசன் என்ன அந்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ரீசன்? எல்லாருக்கும் வந்து ஒரு பர்சனலாக பிடிச்சவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த நம்ம சாங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ என்னோட இமோஷனலாக கனெக்ட் ஆன சாங்க்கு, அதாவது என்னோட ஃபீலிங்க்கு நான் இந்த சாங்கை வந்து எடுத்துகிட்டு அதான் நான் கேட்கும் வரும் யோ மை பிளெஸ்ஸிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த சாங் வந்து இண்டிபெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இவ்வளோ ரீச் ஆகும்னு கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சா இப்படி ஆகும் அப்படின்றது? ஆக்சுவலி நான் கம்போஸ் பண்ணும்போது எதுவுமே நான் எது பண்ணாலுமே எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு நான் 100 பேர் என்னோடய சாங் கேட்டாலுமே ஐ எம் ஹாப்பி வித் தட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 100 பேர் கேட்குறாங்க, 100 பேருமே என்ன சொல்கிற பெரிய நம்பர். நான் சொல்ல போனால் 100 பேர் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, 100 பேருக்கும் என்னோடய சாங் பிடிச்சிருக்கு அப்படின்னா பெரிய ரீச் ஆகணும் அதாகணும்னு சொல்லிட்டு நான் எந்த இடத்துல நான் சாங் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு மெலடி ஃபீல் தான் கொடுத்துச்சு கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி சிங்கருக்கு வந்து என்ன சொல்லுங்கள், உங்கள் சிங்கரை பற்றி சொல்லுங்கள். பாடினது வந்து மேல் வாய்ஸ் பண்ணது நான் தான் பண்ணேன். அதுதான் கேட்டேன். சிங்கரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஆக்சுவலி சிங்கர் கிடையாதுன்னா, நான் வந்து ஒரு மியூசிக் கம்போசர் தான். எனக்கு சிங்கிங் எனக்கு யாரும் பாட மாட்டாங்கன்றதுக்காக நான் சிங்கர் இல்லாம இவர் இவ்வளவு அழகா பாடுறாருன்னா நீங்க இன்னும் சிங்கிங் நல்லா ட்ரை பண்ணா ஓகே. இல்லை, நான் சிங்கர் கிடையாது. நான் எனக்கு வந்து என்னோட ஃபீல் நான் வந்து அதில் கன்வே பண்ணிடுவேன்றதுக்காக நான் பாடிடுறது. ஃபீமேல் பாடினவங்க VUM ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, ஐஸ்வர்யா வெங்கட். அவங்க வந்து ஆல்ரெடி ஃபிலிம்ஸ்க்கெலாம் பாடியிருக்காங்க, இல்லை ராஜா சாருக்கு பாடியிருக்காங்க, நிறைய ஃபிலிம்ஸ் தமன் சாருக்கு பாடியிருக்காங்க, அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டார்ஸ் வந்து கேபா சிரமையான்னு சொல்லிட்டு அனிருத் சாரோட கிட்டார், ஹேரமன் சாரோட கிட்டார்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படம் மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணணும், ஒரு லவ் மூவில இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து ஜிவி பிரகாஷ் நான் தான் சொல்லுவேன். டக்குன்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் நான் சொல்லுவேன். இல்லை, நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக பண்ணுற மியூசிக் டைரக்டர் அப்படின்னா நான் சொல்கிறது ஹாரிஸை சொல்லுவேன். ஹாரிஸ். ஸோ அதே மாதிரி பட டிரெக்டர், இந்த பட டிரெக்டருக்கு நான் ஒர்க் பண்ணால், இந்த பட டிரெக்டருக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னா யாரை சொல்லுவீங்க? மூவி டிரெக்டர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். இல்லை, நான் மூவிஸே பார்க்க மாட்டேன் ப்ரோ.
என்கிட்ட ஏதாவது படத்தை சொல்லுங்க, படம் கம்பெனி எனக்கு தெரியாது. ஓகே, நான் வந்து ஒரு 3 பேர் சொல்றேன், சரியா? ஓகே, மணிரத்னம், ஜிவிஎம் அண்ட் லோகேஷ் கனகராஜ். இந்த 3 பேர். 3 பேர் சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா தெரியும். ரொம்ப பழசு மிட் இப்ப இருக்குது. லோகேஷ் கனகராஜ். ஓ, சோ நான் கேட்கும் வரம் நீன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஏன் சொன்னேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, எனக்கு வந்து இந்த அனிருத் சாரோட ஸ்டைலில் மியூசிக் பண்ண ரொம்ப ஆசை. அந்த பவர் ஹவுஸு, அந்த ஹண்டர் வண்டா, இந்த மாதிரி ஒரு சாங்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை. அதனால வந்து அவரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜானரா டச் பண்ணிட்டு போகலாம்ல. இப்போ ஜிவிஎம் சாரோட ஒர்க் பண்ணால் ஃபுல்லாகவே லவ் சாங்ஸாக பண்ண வேண்டியதாக இருக்கும். இது இவரோட ஒர்க் பண்ணால் கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட க்ரோத்தையும் நம்ம பார்த்துக்கலாம்ல. ஸோ அந்த நீங்கள் கான்சர்ட்டில் ஸ்டீபன் சச்சா அவங்களோட கான்சர்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், 2022 அடிப்பெண்ணின்னு ஒரு கான்சர்ட் நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் எங்கள் ஆர்டிஸ்ட், நான் என்னோட ரெக்கார்ட் லேபிள் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவரோட நான் இந்த கான்சர்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஸ்டீஃபன் அண்ணாவோட. அதில் ஸ்ரீனிஷா வந்திருந்தாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. அது அங்கே இந்தியாவில் வந்து ஒரு பெரிய க்ரௌடு. ஆமாம், பெரிய ஒரு 5000 பேர்கிட்ட ஃபீனிக்ஸ் மாலில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் க்ரௌட் அங்கே வந்ததில். ஸோ அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கான்சர்ட்ன்றது நிறைய க்ரௌடை வந்து மீட் பண்ணுறது. ஸோ அதனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ். அது எனக்கு அலர்ஜி. ஆனால் தனியாக ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களா எனக்கு க்ரௌட்னா வந்து செட் ஆகாது அப்படின்றது. ஸோ அது ரொம்ப டாஸ்காக தான் இருந்திருக்கு உங்களுக்கு இல்லையா? அந்த ஆமாம், ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டேஜ்னா அதுதான். அதாவது என்னோட ஸ்கூல் காலேஜஸ்லாம் தாண்டி என்னோட ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேஜ்னா நான் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணது. ஓகே, ஸோ நான் கேட்கும் வரம் நீ அந்த டீமுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் கேட்கும் வரம் நீ டீமுக்கு வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா எனக்கு அவங்க இல்லாமல் இந்த விஷயங்கள் நான் வந்து கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கம்போஸ் பண்ணும்போது நான் கேட்கும் வரம்னின்ற வார்த்தையை வச்சு நைட்டு நான் ஒரு 3 மணி இருக்கும். நான் ஆக்சுவலி நைட்டில் தான் கம்போஸ் பண்ணேன். ஸோ அந்த டைமில் 3 மணி இருக்கும். எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஃபீலிங் வந்துச்சு, கெட்ட ஃபீலிங் வந்துச்சு. நான் எதை எடுத்துப்பேன்னு கேட்டிங்கன்னா அந்த நல்ல ஃபீலிங்கை வந்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன் மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ அப்போ கொஞ்சம் மைண்டை நல்லா ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாட்டை கம்போஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நான் எப்பயுமே யூஸ்வலி ப்ரே பண்ணிட்டு தான் தூங்குவேன். அப்போது இந்த வார்த்தை வந்து எனக்கு நான் கேட்கும் வரம்னி, ஸோ யூ மை ப்ரேயர், அவ்வளோதான். அப்படியே போட்டு அந்த வார்த்தையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பண்ணோம். அது பண்ணும்போதே எனக்கு வந்து என்னுடைய ஃபியான்ஸேவோட அக்கா தான் வந்து லிரிக் எழுதுனாங்க. அவங்க கிட்ட நான் லிரிக் சொல்லும் போது டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நேரம் எடுக்கலை, எனக்கு 30 நிமிஷம் தான் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இதை வந்து எப்படி எடுத்து போகிறது அப்படின்னு இருந்தேன். அப்போது ஐஸ்வர்யான்னு சொல்லி சிங்கர் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நான் ஸ்க்ராட்ச் ரெக்கார்ட் பண்ணேன். மியூசிக்கே இல்லை, எதுவுமே இல்லை, அவங்கள கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபான்னா இஸ் வெரி யூனோ, அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஐ நோ ஹிம் ஃபார் லைக் 10 இயர்ஸாக எனக்கு தெரியும் அவரை. ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட அவைலபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டைமில் ஜனநாயகன் ரெக்கார்டிங் போயிட்டு இருந்துச்சு. அப்படியா? ஸோ ஜனநாயகன் ரெக்கார்டிங் போனதுனால அந்த டைமில் ரெக்கார்டிங்க்கு நான் கேட்டோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட் அந்த பிஸிலே. ஆமாம், அந்த பிஸிலையும் ஆக்சுவலி அன்றைக்கி தான், அது முன்னாடி நாள் தான் ஆடியோ லான்ச். அடுத்த நாள் வந்து எனக்கு வாசிச்சு கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ரீச்சுக்கு ஒரு என்ன சொல்ல உறுதுணையாக இருக்கிற ஒரு வெர்ஜின் மியூசிக்னு ஒரு யூனிவர்சல் மியூசிக்கோட கம்பெனி, என்னோட பார்ட்னர், அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். அவங்க என் டீம் மும்பையில் இருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போன மக்கள் இருக்க ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி, அது வார்த்தையில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் இன்னொரு நல்ல ஒரு சாங்கோடு வருவேன். கண்டிப்பாக, நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட இன்னும் ஒரு 16 சாங் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு ஒரு 7 லட்சம் பேர் இந்த ஒரு 20-25 நாளில் கேட்டாங்க அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 7 லட்சம் பேர் கிட்ட அண்ட் வந்து ஓவராலாக போனால் ஒரு 1.5 மில்லியன் கிட்ட போயிருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி. இவ்வளோ பேர் 15 லட்சம் பேர் கேட்குறாங்கன்றது சும்மா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒருத்தருமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்குலாம் மிக்க நன்றி. ஸோ அதே மாதிரி வந்து எதுவும் அப்கமிங் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னீங்களா? அதாவது மூவிஸில் எதுவும் கமிட் ஆகிருக்கீங்களா? சும்மா எங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்லுங்கள். மூவிஸ்னா நான் இப்போ இந்தியா போகணும். மூவிஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கு. ஓகே, அப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு மூவில ஆமா, நியூ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அதுக்கு ரொம்ப 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 ஆல் தி பெஸ்ட். ஏன்னா ஒரு அடுத்த பார்ட் லைஃப் உங்களோட. ஸோ இன்னுமே நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ வளர்ந்து வர்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கு? நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, யாரு என்ன சொல்றாங்கன்றதை பார்க்காம நீங்க
உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக மியூசிக்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு யாருமே சப்போர்ட்டிவாக இல்லை, அதை சப்போர்ட் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அது நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். 365 நாள் வீடியோ போட்ட மதன் கௌரி தான் இன்னைக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அந்த கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்குறவங்களோ பார்க்கலையோ நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா சக்சஸுக்கு அப்புறம் தான் நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, உண்மையை சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் உங்களோட சக்ஸஸை பாராட்டுறதுக்கு நிறைய கைகள் இருக்கும். ஸோ எங்களுக்காக அந்த நான் கேட்கும் வரம் நீ ஒரு 2 வரி பாடுங்க. என் வரிகளின் விளக்கங்கள் நீயடி, நான் தேடிடும் என்னவன் தானடி, மழை நீ உன் கூடை நான், குளிர் நீ உன்னுடை நான், தரை நீ உன் தடம் நான், இருளில்லாத இரவாவுமா, நான் கேட்கும் வரம் நீ, என்னாயுள் வரை நீ, உன்னுதட்டின் சிரிப்பை நீ சுவைத்திட தருவாயோ. இன்னொரு ஃபீலை உள்ள இருந்து கொடுத்துட்டீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ பாட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப இதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது அடுத்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் நம்ம உட்காந்து இந்த மாதிரி இன்டர்வியூ எடுப்போம். கண்டிப்பாக. ஸோ வளர்ந்து வர மியூசிக் டைரக்டருக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நேர்காணலில் அடுத்த ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நம்ம வீரகேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கெஸ்ட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.